தாவேக்கு எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக இந்த விசாரணைக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். அது குறித்த விவரங்கள். வணக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ என இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் உள்ளிட்டோர் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ், கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குதிரை பேரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து உத்தரவிட்டது. இதேபோல் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஒப்பந்ததாரர் ரமேஷ் என்பவர் மீதான வழக்கு விசாரணைக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த இரு வழக்குகளும் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இரு வழக்குகளிலும் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டதாகவும் அந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இடைக்கால தடை உத்தரவையும் நீட்டித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. தாவேக்கு எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக இந்த விசாரணைக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். அது குறித்த விவரங்கள். வணக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ என இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் உள்ளிட்டோர் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ், கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குதிரை பேரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து உத்தரவிட்டது. இதேபோல் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஒப்பந்ததாரர் ரமேஷ் என்பவர் மீதான வழக்கு விசாரணைக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த இரு வழக்குகளும் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இரு வழக்குகளிலும் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டதாகவும் அந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இடைக்கால தடை உத்தரவையும் நீட்டித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.